ஸ்ரீ சித்தி விநாயக் கணபதி திருக்கோயில். எந்த ஒரு புதிய முயற்சி, தொழில், திட்டம் மற்றும் நற்செயலையும் தொடங்குவதற்கு முன் வணங்கப்படும் தெய்வம் விநாயகப் பெருமான். தடைகளை அகற்றுபவராக போற்றப்படும் அவரே பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயக் கணபதி. மும்பையின் பிரபாதேவி பகுதியில் அமைந்திருக்கும் இந்த கணபதி கோயில் சுமார் 200 ஆண்டுகளுக்கும் மேலான பழமை வாய்ந்த புனித தலமாகும். இந்த கோயில் முதலில் 1801ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதற்கான பதிவு அரசு ஆவணங்களிலும் காணப்படுகிறது. அக்காலத்தில் இது சிறிய கட்டிடமாக இருந்து அதற்குள் கருங்கல்லால் செய்யப்பட்ட ஸ்ரீ சித்தி விநாயகரின் சிலை நிறுவப்பட்டிருந்தது. அந்த சிலை சுமார் 2.5 அடி அகலமுடையதாகும். இந்த மூர்த்தியின் சிறப்பம்சம் என்னவெனில் விநாயகரின் தும்பிக்கை வலது பக்கமாக வளைந்திருப்பதாகும். 4 கரங்களுடன் சதுர்புஜம் அருள்பாலிக்கும் இம்மூர்த்தி மேல் வலது கரத்தில் தாமரை மலரையும், மேல் இடது கரத்தில் சிறிய கோடரியையும், கீழ் வலது கரத்தில் ஜபமாலையையும், கீழ் இடது கரத்தில் மோதகங்கள் நிரம்பிய பாத்திரத்தையும் ஏந்தியுள்ளார். மோதகம் விநாயகரின் மிகவும் விருப்பமான நைவேத்தியமாக கருதப்படுகிறது. விநாயகரின் இருபுறங்களிலும் ரித்தி மற்றும் சித்தி தேவியர் அருள்பாலிக்கின்றனர். இவர்கள் புனிதம், நிறைவேற்றம், செழிப்பு மற்றும் செல்வ வளம் ஆகியவற்றின் அடையாளங்களாக விளங்குகின்றனர். மேலும் விநாயகரின் நெற்றியில் பொறிக்கப்பட்டுள்ள ஒரு கண் சிவபெருமானின் 3வது கண்ணை நினைவூட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதுவும் இந்த தெய்வத்தின் தனிச்சிறப்புகளில் ஒன்றாகும்.